உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் டெல்ஃபாதோ காம்ப்ரஹென்சியோன் de écrite தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள டெல்ஃபாதோ காம்ப்ரஹென்சியோன் de écrite எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம். இப்போ அதனுடைய ரெண்டாவது எக்ஸசைஸை பார்க்க போகிறோம். இந்த ரெண்டும் ஒரே கொஸ்டின் பேப்பரில் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது இது. இப்போ நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டா ஏற்கனவே ஒரு 5 மார்க்கு, இப்போ இது ஒரு 6 மார்க்கு, மொத்தம் 25க்கு 11 மார்க்கு எளிமையாக எடுத்துடலாம். வாங்க இப்போ நம்ம அந்த கேள்வியும் அதற்கான பதிலையும் பார்க்கலாம். Regardez les magazines et inscrivez le numéro dans la rubrique appropriée: télévision, mode, cinéma, géographie, jeunesse, économie. இது ரெண்டாவது எக்ஸசைஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் சில பத்திரிக்கையை பார்க்குறீங்க, அதுக்கான சில நேம் கொடுத்துருக்காங்க. அந்த நேமை இந்த பத்திரிக்கையில் எது கரெக்டான விடைன்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேள்வியோடைய மீனிங்கு. இதில் முதல்ல டெலிவிசியம் அப்படின்றது டெலிவிஷன் டிவி சம்பந்தமாக உள்ள பத்திரிக்கை என்ன. அடுத்தது மோது அப்படின்றது ஃபேஷன் சம்பந்தமாக என்ன பத்திரிக்கை இருக்குது. மூணாவது சினிமா, அதாவது சினிமா சம்பந்தமாக என்ன பத்திரிக்கை இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபிக் அப்படின்றது புவியியல் சம்பந்தமாக என்ன பத்திரிக்கை இருக்குது. அடுத்தது ஜேர்னல்ஸ்ன்றது இளைஞர்கள் சம்பந்தமாக என்ன பத்திரிக்கை இருக்குது. அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா எக்கனாமிக் அப்படின்னா பொருளாதாரத்து சம்பந்தமாக என்ன பத்திரிக்கை இருக்குது. இப்போ இதில் சில இமேஜ், அதாவது 1லேருந்து 6 வரைக்கும் உள்ள இமேஜ், அதாவது பத்திரிக்கையோடைய அட்டையை இதில் கொடுத்துருக்காங்க. அதில் சில பேர் எழுதியிருக்காங்க. அதை வச்சு தான் நாம் எந்தெந்த நம்பரு என்ன பத்திரிக்கை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6 புத்தகத்துக்கு 6 நம்பர் எந்தெந்த நம்பருன்னு சொல்லிட்டு நம்மளை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அதில் ஒவ்வொரு புக்குக்கு கரெக்டான ஆன்சர் நம்ம எழுதுனா 1 மார்க் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நாம் இந்த கேள்விக்கான விடையை பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 இமேஜ் இருக்குது. இந்த 6 இமேஜும் 6 டைப் ஆஃப் வார இதழ். இதில் முதலாவது இமேஜை பார்த்தீங்கன்னா அதில் சில எழுத்துக்கள்லாம் புரியல, ஆனால் ஒரே ஒரு எழுத்து பெருசாக இதில் இருக்குது. அது என்னன்னா கேபிட்டல். கபித்தால் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய முதலீடு அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ பத்திரிக்கை எதுக்கு வரும்ன்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியோ, ஓஷன் புவி, கடல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன பத்திரிக்கைக்கு வரும்னு. அடுத்தது 3வது இமேஜை பார்த்தீங்கன்னா அதில் 101 மோடு, இது 2 தான் மேக்ஸிமம் தெரியுது அதில். ஸோ இதுலேருந்து இந்த பத்திரிக்கை என்ன வரும்ன்றது நீங்கள் இது வரைக்கும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்த இமேஜ் பிரீமியர் வேந்தான் ஸ்பியல்பர்க் பெசான் அப்படின்றது சினிமா சம்பந்தமான உள்ள பத்திரிக்கை. அடுத்தது 5வது இமேஜ் ஒன்றுமே புரியல, ஒரு மிக்கி மவுஸ் மட்டும் இருக்குது, அவ்வளோதான் நமக்கு அதில் தெரியுது. ஏன்னா அந்த எழுத்து எனக்கு சரியாக அதில் தெரியல. அடுத்த இமேஜ் 6வது இமேஜ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா டெலே அப்படின்றது போட்டிருக்கு. இப்போ இதுலேருந்து நாம் கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், என்னையை பொறுத்த வரைக்கும் இதில்
6க்கு 5க்கு வந்து தெளிவாக தெரியுது. அதனால் இந்த 6 கேள்விக்கான பதிலை நாம் ஈஸியாக எழுதிடலாம். இதில் உள்ள வார்த்தைக்கு எந்த இமேஜில் உள்ள நியூமர் வந்து ஒத்து போகுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் முதல்ல டெலிவிசியம் அப்படின்ற பேர் போட்டிருக்கு. அதுக்கான நம்பர் வந்து 6வது இமேஜ். ஏன்னா அதில் ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா டெலின்னு போட்டிருக்கு. அது இதிலிருந்து நாம் இந்த இமேஜ் வந்து டெலிவிஷனுக்கு வரும்ன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோது அப்படின்னு போட்டிருக்கு. இதில் 3வது இமேஜில் மோடுன்னே போட்டிருக்கு. அதனால் இதை நம்ம நேரடியாக எழுதிடலாம். அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா சினிமா வந்து இதில் 4வது இமேஜ் வந்து சினிமா சம்பந்தமான உள்ள பத்திரிக்கை. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து ஜியோகிராஃபிக், அதாவது புவியியல் சம்பந்தமாக. ஆல்ரெடி இதில் 2வது இமேஜில் ஜியோ அப்படின்றத வந்து போட்டிருக்கு. அதனால் இது வந்து 2வதுக்கு சூட் ஆகும் கரெக்டாக. இதில் அடுத்தது வந்து ஜேர்னல்ஸும் எக்கனாமிக்கும் 2 இருக்குது. இதில் நமக்கு கேபிட்டால்ன்றது பொருளாதாரத்து சம்பந்தமான உள்ள பத்திரிக்கை. அதனால் எக்கனாமிக்கு இது ஈஸியாக வருன்றதுனால நாம் எக்கனாமிக்கு 1 போட்டுடலாம். இதில் ரிமைனிங் இருக்கிறது ஜேர்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5வதுக்கு உள்ள இமேஜ். அதனால் இதை நம்ம 5வதை பயன்படுத்திக்கலாம். பொதுவாக டெல்ஃப் ஆதவுக்கு இதேமாரி கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நமக்கு சில விஷயம் புரியலைனாலும் நம்ம சில விஷயம், அதாவது படத்தை பார்த்து நம்ம எளிமையாக வந்து இதை வந்து ஃபில் பண்ணுறது மூலயமா நாம் ஈஸியாக மார்க் எடுத்து எக்ஸாமுக்கு பாஸ் ஆகலாம். இப்போ இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு சொன்ன கேள்விக்கான பதில் தான். இதே மாதிரி தான் மேக்ஸிமம் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணால் போதும், நாம் எளிமையாக வந்து எக்ஸாமில் வெற்றி பெறலாம். இது யாரெல்லாம் வந்து டெல்ஃப் ஆதோ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.